Ask Jhansi Home Care Products. ஒரு காலத்துல அபூர்வ பொருளா இருந்த வாஷிங் மிஷின் இப்ப எப்படி எல்லார் வீட்லயும் வந்துருச்சோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லார் வீட்லயுமே டிஷ்வாஷர் வந்துடும். உங்க வீட்ல டிஷ்வாஷர் இருக்கு அல்லது எதிர்காலத்துல நீங்க வாங்குவீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய தயாரிப்பு ரகசியத்தை வச்சு பாதிக்கு பாதி காசை நம்ம மிச்சம் பண்ண முடியும். டிஷ்வாஷர் வச்சிருக்க எல்லாருக்குமே 3 முக்கிய பொருள் தேவைப்படுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஷ்வாஷருக்கான சோப்பு தூள், அடுத்தது ரின்சைட், மூணாவது சால்ட். இந்த ரின்சைட் எப்படி நாமளே வீட்லயே தயாரிச்சுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரின்சைடை ஊத்துனா மட்டும்தான் பாத்திரம் நல்லா பளபளன்னு அழகா இருக்கும். இல்லை அப்படின்னா பாத்திரம் வந்து பார்க்கறதுக்கு மேல அப்படியே சாம்பல் பூத்த மாதிரி படிஞ்ச மாதிரி இருக்கும், ஒழுங்காவே விலைக்கு வராது. இந்த ஹோல்ஸ்ல தான் நம்ம வந்து ரின்சைடு வந்து ஊற்றணும். ஒரு 300 ml அந்த மாதிரி ஊற்றிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ டாப் அப் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரின்சைடை நம்ம வந்து பொதுவாக அமேசான் அல்லது நம்ம டிஷ்வாஷர் வாங்கின கம்பெனியில் வாங்குவோம். 1 லிட்டர் விலை வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா இருக்கும் சுமாராக. நம்ம வீட்டில் தயாரித்தோன்னா 50 ரூபாலேருந்து 75 ரூபாக்குள்ளேயே ரொம்ப சீப் ரேட்டில் தயாரிச்சிட முடியும். இந்த டிஷ்வாஷிங் மிஷின் நான் 2012 வாங்கினதுங்க. இத்தனை வருஷமாக நான் யூஸ் பண்ண அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததாக டிஷ்வாஷருக்கு தேவையான சால்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த கல்லுப்பு தாங்க, சோடியம் குளோரைடு தான். அயோடைஸ்ட் சால்ட், நான் அயோடைஸ்ட் சால்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த சால்ட்டை நம்ம அந்த இடத்துல 2 கிலோ அளவுக்கு போட்டுருணும் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தீர தீர டாப் அப் பண்ண வேண்டியிருக்கும். டிஷ்வாஷர் சால்ட்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுல வந்து அந்த சால்ட்டுடைய சைஸ் மட்டும் ஒரு நூல் பெருசாக இருக்கும், கிறிஸ்டல் சைஸு. அதில் வந்து கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டு பார்க்கறதுக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட் சால்ட் மாதிரி நமக்கு சப்ளை பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப நாளாகவே இந்த சோடியம் குளோரைட் சாதாரண கல்லுப்பை தான் வந்து இந்த இடத்துல போட்டுட்ருக்கேன். இப்போ எனக்காக நான் அந்த ரின்சைடை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ வந்து நம்ம அதை பார்க்கலாம் டீட்டெயில்டாக. இதை வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் செய்யலாம். பிஸ்னஸ் ரீதியாக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது. அதை வந்து நான் என்னுடைய சாணக்கியன் பிஸ்னஸ் சேனலில் போடுறேன். டிஷ்வாஷரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் ஊற்றக்கூடாது. சோப்பு தூள் தான் இந்த இடத்துல போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணும்போது அதுவே வந்து டப்புன்னு ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ளே வந்து சோப்பு தூள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி க்ளீன் பண்ணிடும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு தூள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி படியாது, எதுவுமே லைம் ஸ்கேலு அந்த மாதிரிலாம் படியாது. ஸோ உப்பு தண்ணியாக இருந்தால் கூட எஃபெக்டிவாக இருக்கணும். அதுக்காகவே நம்ம ஜான்சி பயோமேட்டிக் சோப்பு தூள் வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். அது வந்து ஒரு 3-in-1 சோப்பு தூள்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் லோடிங், டாப் லோடிங் அண்ட் டிஷ்வாஷிங் மிஷினுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. லோ ஃபோமிங் ஃபார்முலாவோட தயாரிக்கப்பட்டது. உப்பு படிவங்கள்லாம் இதை பயன்படுத்தும் போது இருக்காது. இந்த சோப்பு தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சைன் அப் பண்ண வேண்டாம், இமெயில் ஐடி கூட தேவையில்லை. வாட்ஸ்அப் வழியாகவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். askjansi.com போயிட்டு வாட்ஸ்அப் ஆர்டரிங் லிங்க் இருக்கும், அதில் ஆர்டர் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துருங்க. 1/2 kg, 1 kg அண்ட் 5 kg பேக்கிங்கில் கிடைக்குது. இப்போ இந்த ரின்சைடு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது தயாரிக்கிறதுக்கு ஜஸ்ட் 3 பொருள் இருந்தால் போதுங்க. நான் வந்து ஒரு மெஷரிங் ஸ்கேல் மேலே ஒரு பவுல் எடுத்து வச்சு டேர் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது லெமன்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட். ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை 50 கிராம் ஆட் பண்ணிட்டோம். 1 கிராம் முன்ன பின்ன இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ண போகிறோம். இந்த வினிகர் அப்படிங்கிறது சிந்தட்டிக் வினிகர்னு சொல்லுவாங்க, அந்த வினிகர் தான். இது வந்து ஒரு 900 ml ஆட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு ஆட் பண்ண போகிறது இல்லை, எம்எல் கணக்கில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து கப்பில் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிட்ரிக் ஆசிட் பார்க்கறதுக்கு சக்கரை மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டிங்கன்னா கரைஞ்சிரும். சிட்ரிக் ஆசிடும் சரி இந்த வினிகரும் சரி புளிப்பு தன்மையுடைய ஒரு பொருள். இது ரெண்டுமே நமக்கு எசன்ஸ் கடையில் கிடைக்கும், அமேசான் மாதிரியான வெப்சைட்டில் கிடைக்கும், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து நம்ம உணவுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். பட் அமேசானில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ரேட் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இப்போ 3வதாக ஒரு பொருளை வந்து நான் ஆட் பண்ண போகிறேங்க. இந்த பொருளை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளீனிங் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெறும் வினிகர் மட்டும்தான் நான் ரின்சைடாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து இது 3 கலந்த கலவை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் பிராண்டட் ரின்சைடோடைய ஃபார்முலா. இது வந்து ஒரு 50 கிராம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன பொருள், எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இதுக்கு பேர் LAE, லாரல் ஆல்கஹால் ஈத்தாக்சிலேட்.
இது எதுக்காக நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா, இது சேர்க்கும்போது எண்ணெயை கூட தண்ணியில வந்து கரைச்சிரும். அதனால எண்ணெய் பிசுக்கோ இல்ல வேற ஏதாவது அழுக்கோ பாக்கி இருந்தது அப்படின்னா நல்லா வந்து அது டிசால்வ் பண்ணிரும். அதுக்காக தான் சேர்க்கிறோம். இது வந்து ஒரு மைல்டான நான் அயானிக் சர்ஃபாக்டன்ட். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்து கலக்கும்போது நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஊடுருவி வேலை செஞ்சு கம்ப்ளீட்டா அந்த மேலே படிமானமா இருக்கு பாருங்க, அந்த சாம்பல் பூத்த மாதிரி, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து கிளீன் பண்ணிடும். எங்க கிடைக்கும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன சிட்ரிக் ஆசிட், வினிகர், எல்ஏஇ மூணுமே நம்ம ஜான்சி கெமிக்கல் ஷாப்ல கிடைக்குங்க. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டீங்கன்னா வீடு தேடி வந்துடும். ஆர்டர் போடணும் அப்படின்னா askjansi.com போயிட்டு ஆர்டர் போடுங்க. வாட்ஸ்அப் வழியாவே ஆர்டர் போட்டுக்கலாம். அல்லது 7904569575 நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் ஆர்டரிங் லிங்க் உங்களுக்கு அதுல வரும். மார்க்கெட் நிலவரப்படி இந்த மூலப்பொருட்களுடைய விலையையும் நம்ம வெப்சைட்ல பார்த்து நீங்க அப்பப்ப தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எங்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க நீங்க வாங்கிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரை மாதிரி வரும். கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த நுரை வந்து அடங்கிரும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிசுபிசுப்புமே இந்த லிக்விட்ல இருக்காது. இதை வந்து ரின்சைடாக யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த ரின்சைட் தயாரித்து சேல்ஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா சாணக்கியன் சேனல் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 years பேக் டிஷ்வாஷர் யூசேஜ் பற்றி நான் போட்ட ஒரு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் போட்ட கமெண்ட் இது. நம்ம சோப்பு தூள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதை தான் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே கொடுக்குறேன். கமெண்ட் பின் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஜான்சி பயோமேட்டிக் டிடர்ஜென்ட் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.